எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் லூசு தாங்க, நான் லூசு தான் அப்படின்ற மாரி யாருமே சம்பாரிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு முட்டுக்கட்டையாக இந்த ஈரான் வார் போன்ற தகவல்கள் நம்ம மார்க்கெட்டை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து ஃபிளாட்டாவே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கு. ஆனா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி யாருமே சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நம்மளுடைய மார்க்கெட் காலையில ஃபிளாட்டாக இருந்தது. இப்போ ஒரு 70 பாயிண்ட் இறங்கி இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. ஒன்னா 300 பாயிண்ட் கீழே போயிருக்கணும். அப்பதான் நிறைய பேர் ஏதாவது சீப்பான ரேட்டுக்கு வாங்கி வச்சு எதிர்காலத்துல விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இல்லையா 300 பாயிண்ட் மேல வந்திருந்திருக்கணும். அப்பதான் நம்ம லாபத்துக்கு வித்திருக்க முடியும். எத்தனையோ பெரிய பெரிய செய்திகள் இருக்கு. ஆனா எல்லாமே எதிரும் புதிருமாக இருக்கிறதுனால மார்க்கெட் ரொம்ப காஷியஸா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி 30 நிமிஷத்துல ஸ்டாக் வைஸ் பல்வேறு பங்குகள்ல ரீபேலன்ஸ், நிப்டினுடைய ரீபேலன்ஸ் என்பது நடக்கிறதுனால திடீர்னு ஏற்ற இறக்கம் என்பது இருக்கதான் செய்யும். ஒருவேளை அந்த கடைசி அரை மணி நேரத்துக்காக நம்ம மார்க்கெட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்காக பிளாட்டா இருக்கா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் ரொம்பவுமே பிளாட்டா இருக்கிறதுனால ஒண்ணுமே பெருசா இன்னைக்கு சம்பாதிக்கவும் முடியல, நல்ல லோ ரேட்ல போய் பங்குகளை வாங்கவும் முடியல. சோ இன்னைக்கு அந்த கடைசி அரை மணி நேரத்துல ஏகப்பட்ட பங்குகளை வாங்கி வித்து அந்த போர்ட்போலியோ ரீபேலன்ஸ் நிப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய ரெஜிக் என்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்எஸ்சினுடைய இண்டிசஸ்னுடைய ரெஜிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது மறுபடியும் எப்ப இந்த மாதிரி பெரிய அளவுல ரீபேலன்ஸ் வரும் அப்படின்னா நிப்டினுடையது செப்டம்பர்ல வரும், சென்செக்ஸ் டிசம்பர்ல வரும். ஸோ இன்னைக்கு கடைசி ஆஃப் அன் அவர்ல ஏதாவது பெருசா வால்டிலிட்டி இருக்குமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பங்குகள்ல இந்த எம்சிஎக்ஸ், என்டிபிசி, லாரஸ் லேப்ஸ், அதானி பவர் போன்ற பங்குகள்லாம் இருக்கு. நண்பர்களே, நம்மளே மார்க்கெட் எந்த பக்கம் பெருசா நகர்லையேன்னு வேதனையோடு இருக்கும். இன்னொரு நண்பரும் என்னடா வாழ்க்கை இது, 23 லட்சம் ரூபாயை போட்டு இப்ப வெறும் 90,000 ரூபாய் தான் லாபத்துல இருக்கு. இனி இதுக்கப்புறம் ஒருவேளை வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கீழே இறங்குச்சுன்னா மறுபடி போடுறதுக்கு எங்கிட்ட பணமே இல்லை, இனி கையில இருக்கக்கூடிய கோல்டை வச்சுதான் இனி ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, என்ன ஒரு அநியாயம், 23 லட்சம் ரூபாயை போட்டு 90,000 ரூபாய் தான் லாபத்துல இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புலம்புறாப்புல மனுஷன். இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு எல்லாம் என்னங்க கிடைச்சிருக்குது ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு, அதுலயும் குறிப்பா F&O ட்ரேட் பண்றவங்களுக்கு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் கோடி நஷ்டம் தான் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த நேரத்துல தான் ஒரு நண்பர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்றாப்ல. அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு எது அழகு, பொறுமையாக இருக்கிறதா. பாருங்க, நான் பொறுமையா இருந்து எப்படி சம்பாதிச்சிருக்கேன். இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து நான் வந்து 550 ரூபாயில இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அவன் என்னடான்னா 380 வரைக்கும் கீழே போயிட்டான். இருந்தாலும் வேற வழி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணி 450 ரூபா ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப சமீபத்தில் 782 ரூபாய்க்கு வரும் பொழுது அதை நான் ப்ராஃபிட்டுக்கு வித்து விட்டேன். நல்ல அருமையான ப்ராஃபிட்டு. இந்த நண்பர் இதுக்கு எடுத்துக்கொண்ட காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், இந்த பங்கு 380 ரூபாய் ரேஞ்ச் எல்லாம் வந்தப்ப கிட்டத்தட்ட 2024 25ல வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சு ஆவரேஜ் பண்ணி கடைசியில் அவர் கொடுக்குறாருன்னா கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு அருமையான லாபத்தை பிடிச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஸோ வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 2 வருஷம் கூடி ஸ்டாக் மார்க்கெட்ல லாபம் பண்றதுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு இந்த நண்பர் போட்டிருக்கக்கூடிய கருத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவுதா அப்படின்னு பாருங்க. நண்பர்களே, திடீர்னு ஐடி செக்டர்ல மெகா நியூஸ் என்பது வருது. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பெருசா உருவாக்கல, ஆனா உருவாக்கி இருக்கக்கூடிய பங்குகள் அந்த கம்பெனில நம்ம உபயோகப்படுத்திக்கிற மாதிரி நம்மால ஒருவேளை சைலண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஓரளவுக்கு நிரூபிச்சு காமிங்க, அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே கேஷ் ரிச் கம்பெனி தானே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் எல்லாத்திட்டுமே கடனே இல்லை, எல்லாம் கேஷ் அதிகமா வச்சுட்டு பைபேக் பண்றது, போனஸ் கொடுக்கறது என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப என்ன ஒரு அதிரடியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஐடி ஷேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முன்னோடியாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை வாங்குறாங்க, அல்லது அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க, அல்லது அதை ரீசேல் பண்றாங்க, ஏதாவது ஒரு வகையில பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 2 அதிரடியான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் 5% ஏறி இருக்கு. ஐடி ஓரியன்டான பங்குகள் கீழே உழுகில இந்த ஹெக்ஸாவேர் எதுக்கு இன்னைக்கு 5% ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் ஒன்று போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம நாட்டில் என்ன ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு, ஒரு டாபிக் நடந்துகிட்டு இருக்குன்னா,
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யார் அடுத்த பெரிய ஹீரோவா வருவாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில இந்த ஹெக்ஸாவேர் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய என்டர்பிரைஸ் கிளையன்ட்ஸ்க்கு ஆந்த்ரோபிக் ஆத்தரைஸ்டு ரீசெல்லரா இருந்துகிட்டு பல்வேறு கிளாடே மாடல்ஸ் வந்து சர்வீஸ்க்காக கொடுப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய வருவாய் என்பது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே இன்னைக்கு மார்க்கெட்ல அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு 5% ஏறிடுச்சு. ஆனா இதுல பாருங்க, இந்த பர்சிஸ்டன்ஸ்ல இதே மாதிரி ஒரு மெகா டீல் என்பது வந்திருக்கு. இந்த டீல் நடந்திருக்கிறதுனால உலகத்திலேயே நாங்க வந்து 2வது பெரிய செகண்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனியா மாறிடும். ஏன்னா இவங்க அக்வசிஷன் பண்ணியிருக்கக்கூடிய நகாரோ அப்படின்ற பங்கும் இவங்களுடைய பர்சிஸ்டன்ட் அப்படின்ற பங்கும் சேரும்போது உலகத்திலேயே 2வது லார்ஜஸ்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் வருது. ஸோ நம்ம ஐடி சாஃப்ட்வேர் செக்டர்ல மிக அற்புதமான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இனி இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து மேலும் மேலும் நம்மளுடைய பங்குகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பயந்துட்டு விழுந்ததை நிறுத்திக்கிட்டு அது போன்ற கம்பெனிகளை அக்வசிஷன் பண்ணிக்கிட்டு இனி நம்ம ஆளுங்க திரும்பி மேல் நோக்கி ஏறுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையுமா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இன்றைய தேதியில ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் என்பது அதனுடைய பழைய ஹை 870, தற்போதைக்கு 520 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெர்சிஸ்டன்ஸ் என்ற பங்கினுடைய பழைய ஹை 6500 பக்கத்துல, ஆனா அது இப்ப 4300 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த 2 ஷேர்களையுமே வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்பது மிகப்பெரிய மெகா செய்திகள். ஹலோ, இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர்ல யாருதான்ப்பா லீடரு, யாருதான்ப்பா நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெரிய அளவில் இப்போ வரைக்கும் பெருசா ஏற்றம் இல்லை. ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர்ல யாருதான் வின்னர் அப்படின்றது இப்போ வரைக்கும் பெருசா தெரியல. இந்த நேரத்தில் தான் கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்திருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40% இந்த மார்ச் மாசத்துல இருந்து இப்ப ஒரு 4 மாசத்துக்குள்ள 40% ஏறி வந்த ஒரு பங்காக இருக்கு. இருந்தாலும் அவன் சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. அவனுடைய பழைய 400 பக்கத்துல இருக்கு, பழையலோ 200க்கு கீழே இருக்கு. ஸோ அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எந்த பக்கம் இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் பினான்ஸ் சென்டர் பங்கெல்லாம் நகரும், இப்ப இருக்கிற ரேட்ல இருந்து மறுபடியும் சீப் ஆகுமா அல்லது இங்க இருக்கக்கூடிய ரேட்ல இருந்து பழைய ஹை வரைக்கும் போகுமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆக மொத்தம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர்ல எவனாவது வெட்டிச்சு செதறி மேல வாங்கப்பா அப்படின்னா அப்படி ஒரு வின்னர் இப்ப வரைக்கும் யாரும் பெருசா இல்ல நண்பர்களே. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% ஏறி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நேத்து ராத்திரி 1 லட்சம் என்பது இப்போ 1,20,000 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ என்ன கம்பெனி அப்படி 20% ஏறி இருக்குன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓமேக்ஸ் லிமிடெட் அப்படின்றது 20% ஏறி இருக்கு. என்னையே அநியாயமா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் டிஎல்எஃப், சோபா அந்த மாதிரி நிறைய பங்குகள் இருக்கும் பொழுது இந்த ஓமேக்ஸ் லிமிடெட் ஏன் 20% ஏறிச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க 6200 கோடி முதலீடு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. டெடிகேட்டட் ஹாஸ்பிட்டாலிட்டி வெர்டிகல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 6200 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய வருமானம் என்பது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனாலையும் இந்த நியூஸை வந்து நம்முடைய ஷேர் மார்க்கெட் சாதாரணமாக பார்க்கல, ஏதோ ஒரு பெரிய செய்தி அப்படின்ற ஒரு காரணமாக பார்த்து இன்னைக்கே ஒரு 20% ஏற்றி விட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஓமேக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 20% ஏறினதுக்கு காரணம். இருந்தாலும் இதெல்லாம் அநியாயம்ப்பா. மொத்தமே 1685 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். அதே மாதிரி சமீபத்திய குவார்டர்கள்ல எந்த ஒரு குவார்டர்லையுமே லாபம் பண்ணல. எப்படியோ ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த நியூஸுக்கு இன்னைக்கு இந்த பங்கினுடைய விலை என்பது 20% ஏறி மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கு. நண்பர்களே, வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைஸ்ராய் ஹோட்டல்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து ஓகே நம்ம ரைட்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம ஒரு 107 கோடி பணத்தை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிறிய கம்பெனி. மொத்தமே பாத்தீங்கன்னா 888 கோடி தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஆனா என்ன விஷயம்னா இந்த செக்டர்ல ஹோட்டல் செக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த சேலட் ஹோட்டல், ஐடிசி ஹோட்டல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசா சமீபத்தில் நியூஸ் இல்லாம இருந்தது. ஆனா இந்த வைஸ்ராய் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நாங்க 107 கோடி நாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இனி ஹோட்டல் சார்ந்த பங்குகள்லாம் இனி மறுபடியும் போக்கஸ்ல வரும். சேலட் ஹோட்டல்ஸ் இனி என்ன ஆகும்,
சமீபத்துல லோ போனாலும் திரும்பி வந்த பங்குகள்ல இந்த சேலட் ஹோட்டல்ஸ் ஒன்று ரூபாய் ரேஞ்சில இருந்து ரூபாய் வந்து கரெக்டா 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கான். இனி இது உடைச்சிட்டு மேல போறானா இல்ல மறுபடியும் 700 போறானா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட நியூஸ் என்பது வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்குமே கீழே அப்படியே சும்மாவே இல்லை. கீழே இருந்து ஆல்மோஸ்ட் ரூபாயில இருந்து ரூபாய் ரெக்கவரி ஆகி ரூபாய்ன்னு வந்துட்டு கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மிக முக்கியமான பங்குகள் சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அப்ப வந்து இந்த மாதிரி வைஸ்ராய் ஹோட்டலினுடைய ரைட்ஸ் இஷ்யூ என்பது வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல். இனி இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு எப்படி அப்ளை பண்றாங்க, எவ்வளவு பிரீமியத்துல வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது போன்ற பல்வேறு அடுத்த கட்ட தகவல்கள்னால மொத்த ஹோட்டல் செக்டருக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருந்தது. அவங்களுக்கு எப்படியும் மாசம் ஒருக்கா சேல்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் வருது. அப்புறம் அவங்க ஃபாரின் மார்க்கெட்ல அக்வசிஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஜேஎல்ஆர் ஜாக்வார் லேண்ட் ரோவர் அதில் இருந்தெல்லாம் அடிக்கடி தகவல்கள் வரும். நம்ம மந்த்லி அவங்க என்ன சேல்ஸ் பண்ணாங்கன்னு தகவல் வரும். க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட தகவல் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு டாடா மோட்டார் சம்பந்தது. ஆனா இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அதிகமாக டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு அப்பப்ப குறைவான செய்திகள் தான் சமீபத்தில் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாடா மோட்டரும் கேஸ்ட்ரால் இந்தியாவும் ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இப்ப இந்த தகவல்னால ரொம்ப நாள் பெருசா நியூஸ் என்பது வராம இருந்தது. ஆல்மோஸ்ட் 4.25% டிவிடன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு அடுத்த கட்டமாக தன்னுடைய மூவ்மெண்ட் எப்படி கொண்டு வரும், 52 வீக் லோல இருந்து இந்த 5% இன்ட்ரெஸ்ட்காக பல பேர் உள்ள போய் உட்கார்ந்துருப்பாங்க. திடீர்னு அந்த பங்கு ஏதாவது தன்னுடைய பழைய விலை 230 வந்ததுன்னா கூட மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மிகவும் சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரால் இந்தியா 2023 லோ 120 பக்கத்துல போகுமா அல்லது பழைய ஹை 250 பக்கத்துல போகுமா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நேரத்துல எதுவுமே நியூஸ் இல்லையா அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்த நேரத்துல இப்படி ஒரு கொலாபரேஷன் செய்தி என்பது கேஸ்ட்ரால் இந்தியால வந்திருக்கு. சரிங்க நண்பர்களே, இவனுக்கு வந்து நம்ம கிட்ட பணம் கொடுக்கறக்காக இல்ல, நம்ம கிட்ட இருந்து பணம் எடுக்கிறதுக்காக தான் இந்த 2-3 மாதங்களா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியோ நெருக்கி அப்படி இப்படின்னு இந்த ஜூன் மாசத்தை ஓட்டிட்டோம். இனி ஜூலை மாசம் மட்டும் பிறக்கட்டும். பல்வேறு நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய பல்வேறு ஷேர்கள் திடீர்னு ஏறுவான், திடீர்னு இறங்குவான். ஒரே ஸ்டாக் மார்க்கெட்டே இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. இன்னைக்கே ஆக்சுவலா 300 பாயிண்ட் இறங்கி இருக்கணும், இல்லைன்னா 300 பாயிண்ட் ஏறி இருக்கணும். இவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கும்போது. ஆனா வேணுக்குன்னே எவனுமே சம்பாதிக்க கூடாதுதான் காலையில இருந்து மார்க்கெட்டை பிளாட்டா வச்சிருந்திருக்காங்க. பார்ப்போம் கடைசி அரை மணி நேரத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரீபேலன்ஸ் போன்ற தகவல்கள் இருக்கிறதுனால மார்க்கெட்ல ஏதாவது மாற்றம் வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.